சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவாதம், இம்முறையும் தப்பிக்குமா தேர்தல் ஆணையம், எப்போது வெடிக்கும் அணுகுண்டு. என்ன சார் இது, ஆரம்பமே பயங்கரமா சொல்றீங்களே, ஒரே ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு காட்டுறேன், உங்களுக்கு இதுதான் தோணும். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு பல முறைகேடுகளை செய்துள்ளன. நான் ஏற்கனவே வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்று கூறியிருந்தேன். இப்போது எங்களிடம் அணுகுண்டு அளவிலான ஆதாரங்கள் உள்ளன. அது வெடிக்கும் போது தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடி பாஜகவுக்கு உதவி உள்ளது வெட்ட வெளிச்சமாகிவிடும். நம்முடைய நாட்டினுடைய தேர்தல் முறை முற்றிலுமாக இறந்து விட்டது. யார் சொல்றது? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். எங்க சொல்றார்? நாடாளுமன்ற அவையில சொல்றார். அது மட்டுமில்ல, பீகார்ல சுமார் 65,000 65 லட்சம் 65 லட்சம் வாக்காளர்களை காணோம். வடிவேல் கிடத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி 65 லட்சம் வாக்காளர்களை காணாமாக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் இறந்து போயிட்டீங்கப்பா அப்படின்னு ஒரு 20,000 பேரை என்ன செய்யறாங்க, ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஐயோ நான் உயிரோட இருக்கிறேன், அந்த என்னுடைய ஐடென்டி கார்டு, இதை கிள்ளிப்பா இருப்பா, கனவு இல்லப்பாங்க. இது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க நிக்குதுன்னா, பீகார்ல ஒரு வரைவு வாக்காளர், சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல ஒரே குடும்பத்துல 3 விதமான மக்கள், மதத்தை சார்ந்தவர்கள், இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சமத்துவத்தை பெண்களை பத்தி தெரியல, 3 மதத்தை சேர்ந்தவருடைய பேரையும் போட்டு 5 ஜாதி பிரிவை சேர்ந்தவர்களும் எப்படி ஒரே தாய் தந்தைக்கு பிறப்பாங்க. இப்படி வாக்காளர் ஜாதி அடி பண்ணிருக்காங்க. இந்த போன்ற அவலங்கள். அதை தொடர்ந்து கூச்சல் குழப்பம் எங்க, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை புறநகர் பாதி, சுற்று வட்டார பாதியில கிட்டத்தட்ட 6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். பீகாரை சேர்ந்த 6 லட்சம் பேரை தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பற்றி சேர்த்தாச்சு. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தவறு பாருங்கள். இதை பற்றிய காணொலி தான் இந்த காணொலி. இதுவரை நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை பொறுமையா இதுவரை கேளுங்க. இதுவரை நீங்கள் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண மறந்தீங்கன்னா இந்த காணொலியை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நேரடியாக தலைப்புக்குள்ள வரும். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது சுமார் 70 - 100 தொகுதிகள் வரை நேரடியாக பாஜக முறைகேடு செய்து வெற்றி பெற்றிருக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை போலியாக பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. இதை நாங்க கண்டுபிடித்து அந்த டேட்டா அனலைசிஸ் பண்ணதுக்கு சற்றொப்ப 6 மாசம் எங்களுக்கு ஆச்சு. இத்தகைய ஓட்டு திருட்டை கண்டித்து நாடு முழுவதும் நாங்க என்ன செய்ய போறோம், இந்தியா கூட்டணி கட்சி சார்பா நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் சொல்லி இன்றைக்கு பெங்களூர்ல, கர்நாடகால மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி. இதற்கு இடையில பீகார் மாநிலத்தை சேர்ந்த 6 லட்சம் தொழிலாளர்களை தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களா சேர்த்திருக்காங்க. நான் கேட்கிறேன், நம்ம எத்தனையோ கேம்புகள் போடுறாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து. தாசில்தார், ஆர்டிஓ, விஓலாம் உட்கார்ந்துருப்பாங்க. நம்முடைய பெயர்ல ஒரு சின்ன திருத்தம் போனோம்னா, உதாரணமாக இப்ப அகமதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஹாவை போடுங்க, அல்லது அகமத்துன்னு போடுமா, தூ போடுங்க, இத்து கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலே, நீ யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உன்னுடைய அந்த ரேஷன் கடை கொண்டா, ஆதார் கடை கொண்டா அப்படின்னு அலைய விட்டு கடைசியில திருத்தி தருவாங்க. வேற மாதிரி பேர வருவாங்க. இதுக்கு பழைய பேரே எடுத்துட்டு போதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். அவ்வளவு அலைக்கழிக்கக்கூடியவர்கள். அது சட்டம் கூட எப்படி சட்டம் சொல்லுதுன்னா, அது அடையாள ஆவணம், இருப்பிட ஆதாரம், அடையாள ஆவணங்கள் இருக்கணும். உன்னுடைய பேர் வேற ஒரு ஜாபிதால இருக்கக்கூடாது. இது எல்லாம் சரி பார்த்த பிறகுதான் அடையாள அட்டையை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் ஏன் தமிழ்நாட்டில் கூட 6 லட்சம் பேர் சேர்த்தாங்க? அது பீகார்காரங்க. அப்ப பீகார்ல இருந்து 6 லட்சம் பேர், உத்தரப்பிரதேசம் எத்தனை லட்சம் பேரு, அஸ்ஸாம்ல எத்தனை லட்சம் பேரு, மத்திய பிரதேசம் எத்தனை லட்சம் பேரை உள்ள போட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த லெவல்ல போனா கண்டிப்பா தாமரை மலர்ந்தே தீருமா? அப்ப தாமரை மலர செய்யக்கூடிய திட்டமா இது கேட்க வேண்டியிருக்கா இல்லையா?
அது மட்டும் இல்லாம சட்ட விதிகள் இப்படிதான் இருக்கு. ஒரு ஆள் நீங்க ஜாபிதால புதிய வாக்காளராக சேர்க்க வேண்டும் சொன்னால் இவ்வளவு விதிமுறைகள் இருக்கு. ஒரு 6 மாசம் அவன் என்ன செய்யணும், அந்த பகுதியில குடியிருந்திருக்கணுங்க. அப்பதான் ரேஷன் கடை கிடைக்கும். அவருடைய முகவரி சான்றிதழ் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு வேறு எந்த முகவரியிலையும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்பதை உறுதி செய்த பிறகுதானே நமக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க முடியும். இதெல்லாம் சட்டம். அப்போ பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுல புலம்பெயர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி நீங்க 6 லட்சம் பேரை கொடுத்தீங்க அப்படியா? இதான் நம்ம கேள்வியா இருக்கு. இதுல என்ன தமாசுனா தமாசு இல்ல. இந்தியாவை ஆண்ட எந்த ஆட்சியாளரும் இப்படி செய்தே கிடையாது. ஏன்? சட்டப்படி அதுக்கு சட்டங்கள் இருக்குது. இப்போ பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்தாங்கன்னா அவர்களுடைய நலன் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய வேண்டும், அவங்களுடைய ஊதியம் என்ன, அவங்களுக்குள்ள இன்சூரன்ஸ் என்ன, அவங்களுக்கு தங்க வைக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே திட்டமா வரையறுக்கப்பட்டிருக்குது. உதாரணமா பாருங்க, மாநிலங்களுக்கிடையே இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டம் என்று 1979 இயற்றப்பட்டிருக்கு. நடைமுறையில இருக்கு. 1970 ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க ஒரு கட்டிட தொழிலாளர், ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, பெரிய மல்டி ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ், 2 வருஷங்களுக்கு அதை என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்ய வேண்டும். 2 வருஷத்துல ஏதாவது தேர்தல் வந்துடும். அப்போ என்ன செய்வாங்க, தொழிலாளர்கள் லீவ் எடுத்துட்டு போவாங்க. அப்படிதானங்க செய்யறாங்க. மார்வாடிகள், குஜராத்திகள் அங்க மும்பையில நிறைந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவுடைய தொழிலையே ஆக்கிரமித்தது யாரு? குஜராத்காரங்க. தேர்தல் அன்னைக்கு என்ன செய்வாங்க, 6 நாள் எல்லா கடையும் கூட்டி போயிடுவாங்க. பிரச்சாரத்துக்கு போய் அங்க ஓட்டு போட்டு திரும்ப என்ன செய்வாங்க, மகாராஷ்டிரா மும்பைக்கு வர்றாங்க. இதெல்லாம் வழக்கமா இருந்திருக்குது. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் தங்க மாநிலத்துல தங்க ஊர்ல திருவிழா நடக்கும், திருவிழாக்கள் ஃபங்க்ஷன் நடக்கும்ல, என்ன செய்வாங்க, போயிட்டு தானே வர்றாங்க. இதுவரை நடைமுறையில் எப்படி இருந்துச்சு? வட மாநிலங்கள்ல என்ன செய்யும், எலெக்ஷன் நடக்கும். கடந்த எலெக்ஷன் வரைக்கும் இங்க லீவு போட்டுட்டு சாரசாரியா போயிடுவாங்க. அங்க ஓட்டை போட்டுட்டு திரும்ப என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி நடைமுறையில இருக்குது. அதெல்லாம் சட்டம். இதுதான் தொழிலாளர்கள் சட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. புலம்பெயர்ந்து வந்துட்டாங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இங்க வேலை செய்ய போறாங்கிறதுக்காக வேண்டி பீகார்ல உள்ள அவங்க விஷயத்தெல்லாம் பிடுங்கி தமிழ்நாட்டுல கூட நீங்க வைக்கிறீங்கன்னா எந்த சட்டத்தின் அடிப்படையில் வைக்கிறீங்க? தொழிலாளர்கள் சட்டம் 1996 காங்கிரஸ் பில்ல போடப்பட்டுச்சு. அதுவா இருக்கட்டும், எல்லாம் காங்கிரஸ் பில்ல போட்டதுதானே. காங்கிரஸ் அந்த நாட்டுக்கு என்ன செய்தி கிழித்ததுன்னு கேட்கிறாங்களா மோடி? இதுதான் கிழிச்சிருக்காங்க. எப்படி கிழிச்சிருக்காங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா, நாடு முழுவதும் கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு. நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லா மாநிலத்தில் நடக்குது. ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு என்ன செய்வாங்க, புலம் செஞ்சுட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காக வேற மாநிலத்துக்கு போவாங்க, வேற மாநிலத்துக்கு தலைமாட்டுக்கு வருவாங்க, வேலை தேடி அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கான சட்டத்தை வரைமுறைப்படுத்தினாங்க. இதன் காரணமாக தொழிலாளர்கள் நல வாரியங்கள் அமைக்கப்பட்டு தங்களை பேரை பதிவு செய்யலாம், பணியாற்றும் இடங்களை தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யலாம், கட்டிட வேலைகளில் பணியாற்றும் தொழிலும் தங்களுக்கான ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு, அவருடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை எல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. 2008 இயற்றப்பட்ட தொகுப்பு சாரா தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் சுய அடையாள அட்டையே கொடுத்துருக்கு. உதாரணமா கூடங்குளம் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வட மாநிலத்தில் வேலை செய்யறாங்க. அவங்க அட்டை வச்சிருப்பாங்க. என்ன அட்டை? அவங்களுடைய பர்சனல் ஐடென்டி கார்டு அட்டை வச்சிருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யறோம், எங்க அம்மா அப்பாவுக்கு ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, லீவ் எடுத்து விடுபடுத்திட்டு என்ன செய்வாங்க, அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய மாநிலத்துக்கு சென்று ஓட்டு போட்டு வருவாங்க. இதுதான் நடைமுறை. உங்களுடைய கூடங்குளத்துல அவங்க வேலை செய்யறாங்க, வசனத்துல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு குடியுரிமை விடுப்பன்னு சொல்லுவீங்களா? அப்படி பார்த்தா ரஷ்யாக்காரங்க என்ன செய்யறது? ரஷ்யாவுடைய சயின்டிஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, 10 வருஷம் உள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட வைப்போமா? எந்த ஒரு அறிவுபூர்வமான இந்த விஷயம். ஆக நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டம், இடம்பெயர்ந்த தொழிலாளர் சட்டம் 1979, அது போல பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் 1970, 1970 30 எல்லாமே எப்படி அவங்க உதவி தேவைப்படணும், பயண செலவுத்துறை எப்படி, உள்ளூர் தொழிலாளர்களுக்கு ஈக்குவலாக சமமான ஊதியம் அவங்க எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க குடியிருப்பு எப்படி, மருத்துவ வசதிகள் எப்படி, பாதுகாப்பான உடைகள் எப்படி வழங்கணும்,
அவங்க அமர்த்தும் போது இந்த அரசு பதிவேட்டுல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து ஒழுங்கா ஜிஎஸ்டி ஐட்லாம் கட்டுறாங்களா, பதிவு செய்யப்பட்ட ஒழுங்கா நிறுவனத்துக்கு தான் பணி செய்யறாங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து உரிமையை ஒழுங்கா பெற்றிருக்காங்களா எல்லாம் பார்த்துதான் ஒரு புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வேலை செய்வாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சு என்ன செய்வாங்க, சொந்த ஊருக்கு திரும்பிடுவாங்க. இதுல கடந்த 2020லயும் 2021 வருஷத்துலயும், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி மோடி சர்க்கார் தான் ஒன்றிய பாஜக அரசு திருத்தத்தை கொண்டு வருது. எப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னா, பிரதமர் கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் எல்லாத்துக்கும் நாங்க வந்து அரிசி பண்றோம், நாங்க ரோஜ்கார் பண்றோம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அப்பவே நம்ம சொன்னோம் அதெல்லாம் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வராது, ஒரே நாடு ஒரே சுடுகாடு கூட வைக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வேற ஏதோ திட்டம்னு சொன்னோம். இப்ப அந்த திட்டம் இப்ப தெரிகிறது. பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை என்ற பெயர்ல பல வகையான வந்து குழப்படி ஒரு படி மேல போய் சொல்றேன். பீகாருடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய பேரு கூட வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏங்க எதிர்கட்சி தலைவருங்க அவருடைய பேரே வாக்காளர் பட்டியல இல்லை. எவ்வளவு பெரிய முறைகள் என்று பாருங்க. அப்ப 65 லட்சம் பீகார் வாக்காளர்களை நீக்கிறது போல தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் வாக்காளர் நீக்க போயிடாங்க, எத்தனை லட்சம் வாக்காளரை சேர்க்க போறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரப்போதும் அந்த மாதிரி திட்டம். அப்ப அதனாலதான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இதை வந்து என்ன ஒரு பெரிய உதாரணம் எடுத்து, நீங்க 2024 ஜெயிச்சதே டுபாங்கூர், 100 தொகுதியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஓட்டை திருடி இருக்கிறீங்க, அதனுடைய ஆதாரம் என் கையில இருக்கிறது என்று என்ன செஞ்சிருக்காரு, பட்ட பால்ல வெட்ட வெளிச்சத்துல நேர பிரஸ கூட்டி டம்புன்னு உடைச்சிட்டாரு யார், ராகுல் காந்தி. அணுகுண்டு எப்போ உடைய போகுது என்பது தெரியவில்லை. என்ன சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களா, என்ன சப்ஜெக்ட்னு வெளியே இல்லை. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற அவையில இதுதான் மிகப்பெரிய கூச்சல் குழப்பம். 2வது, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல வந்து மிக முக்கியமா இந்த பீகாருடைய பிரச்சனை, தேர்தலுடைய முறைகள் பேசினாங்க. அதோட மிக முக்கியமா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பத்தி ராகுல் காந்தி பத்தி திட்டமா பேசினார். உலக நாடுகள் பாகிஸ்தானை கண்டிக்காததே நம்முடைய ஃபாரின் பாலிசியில வெளியுறவு கொள்கையுடைய தோல்வி என்றார். சீனா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க, அது நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நான் சொல்லித்தான் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்துச்சுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு. 29 தடவை சொல்லிட்டாரு. இப்படி சொல்வது வந்து இந்திய இறையாண்மை சாவரின் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுடைய இந்திய இறையாண்மைக்கு எதிரான சவால் இல்லையா? இப்படி எல்லாம் வந்து ராகுல் காந்தி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க, ரஃபேல் விமானங்களை. யாரும் பாகிஸ்தான் அந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மிலிட்டரி சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த வீடியோ வெளியிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க இந்தியா கவர்மெண்ட் நாங்க தாக்க போறோம், நாங்க உங்க ராணுவ தளவாத தாக்க இல்ல, தீவிரவாதிகள் முகாமை தாக்கணும்னு சொல்லி ஏன் இன்ஃபார்ம் பண்ணீங்க, அப்ப ராணுவத்தை நீங்க கையை கட்டி போடுறீங்களா, அப்படி எல்லாம் வந்து பேசுனது நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கிறது. இதுக்கு மத்தியில தான் ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வந்து திடீர் ராஜினாமா, அதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கேட்கிறாங்க, பதில் இல்லை. 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர்களை எப்படி நீங்க நீக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க, பதில் இல்லை. இப்ப தமிழ்நாட்டுடைய எம்பிகள் கேட்க போறாங்க, எப்படி 6 லட்சம் வாக்காளர்களை எப்படி கொண்டு சேர்த்தீங்க, சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள்லாம் இப்படி இருக்குது, ஏற்கனவே நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய சட்டம் தானே, ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பிற மாநிலத்துல வேலை செஞ்சுட்டு அங்க ஓட்டு போட முடிவீங்களா, அவங்க வந்து அங்க ஓட்டுரிமை பெற்ற ஆட்கள் இருக்கிறாங்கன்னா இங்க ஓட்டுரிமை இருக்காது. இப்ப தாராவி பகுதியில தமிழர்கள் லட்சக்கணக்காக வாழ்றாங்க, அங்க ஓட்டுரிமை பெற்று குடியேறி கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்கா, டுவல் சிட்டிசன் அவங்க? அப்படிலாம் கிடையாது, ஒரு ஓட்டு தான் போட முடியும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில தொழிலாளர்களா வந்தவங்க அவங்க பெர்மனண்டா இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது, அப்ப அங்க ஒரு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவாங்களா? அப்ப அந்த வீடு என்ன, யாருடைய வீடு, அங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடை நீங்க வந்து அதுக்கு நிலைமை என்ன, அப்ப காலி பண்ணிட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜுக்கு வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடர் மிகப்பெரிய வந்து ஒரு சவாலா இருந்துச்சு. அமித் மாலவியா பிஜேபியுடைய ஐடி விங்குடைய தலைவர், அவரை வந்து ஒரு கட்டத்துல எந்திரிச்சு இந்த கேள்வியில எதிர்கொள்ள முடியாம இவர் வந்து சீனா ஆதரவாளர், யாரா ராகுல் காந்தி சீனாக்கு சப்போர்ட் பண்றாருலாம் சொன்னாங்க. ஏற்கனவே இன்றைக்கு வந்து பூதாகாரமாக்கப்பட்ட இந்த
அந்த வாக்கு சோர், அதாவது வந்து ஓட் சோர் சொல்லுவாங்கல்ல, வாக்கு திருநது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அணுகுண்டு எப்ப வெடிக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுல தாமரை மலருமா இல்லையாங்கிற ஒரு பக்கம் பார்ப்போம். ஆனா இவிஎம் மிஷினை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி, ஆனா வெற்றி பெற்றது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருந்துச்சு. அங்க காங்கிரஸ் முலாயம் சிங் யாதவ் கூட்டணி வந்து தோல்வி தெரிவிச்ச, எப்படி எல்லாரும் வாக்கு செலுத்துறாங்க, அங்க ஓட்டு எல்லாம் பாஜக தாமதம் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இதை வந்து அன்னைக்கு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் சுப்பிரமணியன் சாமி வந்து இதை அடிச்சு சொன்னாங்க, இது வந்து இவிஎம் முறைகேடு என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் இந்தியா கூட்டணி கட்சிகள் உஷாராகி 2019ல 21 கட்சிகள் இணைந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. இது முறைகேடு இவிஎம் 100% ஒப்புகை சீட்டை வந்து எண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொன்னாங்க, ஒரு தொகுதிக்கு 5 இவிஎம் மிஷினை மட்டும் எண்ணுவோம், விவிபேட்டை எந்திரத்தை மட்டும் எண்ணுவோம்ட்டாங்க. மக்கள் எவ்வளவு அதிருப்தி கொண்டாங்க. அப்ப இதெல்லாம் வரலாறு. அப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல 2020ல, அது போல 2022 உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பல வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை எங்க கொண்டு போனாங்க, லாஜிக்கெல்லாம் கொண்டு போனாங்க. வீடியோ பார்த்தோமா இல்லையா? இதுதான் இவிஎம் மிஷினுடைய முறைகள். இந்த இவிஎம் மிஷின் முறைகள் பழசாயிட்டு இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா வாக்காளரே இல்லாம ஆக்கிது. வாக்குச்சாவடியில நீ போகும்போது நீ ஓட்டு போறதா இருந்தா உன் பேர் வந்து வாக்காளர் பட்டியல இருக்கணுமா இல்லையா? அதுல இருந்து பிடிக்க விட்டா என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்த மாதிரி தெரிகிறது. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தொடர்ச்சியாக பாஜகவுடைய கைப்பாக ஆகிவிட்டதா என்ற கேள்வியை ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், அமலாக்கத்துறை, இடி, வருமான வரித்துறை, ஐடி, மத்திய புலனாய்வு பிரிவு, சிபிஐ, எல்லா அதிகார கட்டமைப்பையும் பாஜக தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தரவுகள் சொல்ல முடியும். 2014 2024 வரைக்கும் லாஸ்ட் 10-11 இயர்ஸ் மோடியுடைய ஆட்சி பீரியட்ல அமலாக்கத்துறையால் இடியால் பதியப்பட்ட வழக்குகள் 540. இந்த 540 இடி வழக்குகள்ல 95% 95% பாஜகவுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, உதாரணமா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வந்து திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவார் கட்சி, சிவசேனா, இப்படிப்பட்ட கட்சிகளை தான் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. 11 வருஷத்துல மத்திய புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட 300 வழக்குகள்ல அமலாக்கத்துறை இடியில இருக்குன்னா, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை அவங்க வழக்கு எப்படின்னா 300 வழக்குகள்ல 60-60% மேல யாருன்னா எதிர்கட்சி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐடி, வருமான வரித்துறையால பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் 900 சோதனை பண்ணிருக்காங்க. 900 இடங்கள்ல சோதனை, 900 இண்டிவிஜுவல்ஸ். அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது 90% வந்து எதிர்கட்சிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து கொண்டு வாக்கு திருட்டு நடத்தியிருக்காங்க. இதை அணுகுண்டு போன்ற ஆதாரம் என் கையில இருக்கிறது, இதை நாங்க விட மாட்டோம், இதுல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட இருக்கிறது, இதுல வந்து நாங்க போட்டு உடைக்கும் போது இந்த 2024ல மோடி வெற்றி பெற்றது எப்படி என்பதை வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஜனாதிபதியை இன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று பார்ப்போம். கடுமையான கண்டனங்கள் ராகுல் காந்திக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நாடே அமளி துமளி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? தேர்தல் ஆணையம் தன் முறைகேட்டிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்க போகிறது? உச்ச நீதிமன்றம் தலையிடுமா? மழைக்கால கூட்டத்தொடர் முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டது, இந்த ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா என்பதை எல்லாம் வரும்போது நாம பார்ப்போம். அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா அதுக்கு அப்டேட் இருக்கும். அதுவரை நீங்கள் இணைந்திருக்கீர்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.